ஒரு டிக்கெட் 4 படம் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு வே. பாலு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இசைஞானி இளையராஜா மகள் பிரபல பாடகி பவதாரணி உடல்நல குறைவு காரணமாக காலமாயிருக்கிறார். குழந்தைத்தனமான குரல், தனித்துவமான குரல் என அவரை நேசிச்சவங்க, அவரோட பாடலை ரசிச்சவங்க எல்லாருமே இன்னைக்கு இரங்கல் தெரிவிக்கும் போது சொல்றாங்க, அந்த குரல் குழந்தைத்தனமா இருக்கும், தனித்துவமா இருக்கும், மென்மையா இருக்கும், நாம ஒரு நல்ல பாடகை இழந்துட்டோம் அப்படின்னு எல்லாருமே இரங்கல் தெரிவிச்சுட்டு வராங்க. அதாவது இளையராஜாவின் மகள் என்று அறியப்பட்டாலும் கூட இசையால் உலகை தன் வசப்படுத்திய ஒரு பாட்டு குயில் பவதாரணி என்றுதான் நான் அவரை பார்க்க முடியும். முதலில் மறைந்து போன அந்த குழந்தைக்கு என் அன்பான அஞ்சலிகளையும் ஆழ்ந்த இரங்கலை அவரது குடும்பத்துக்கும் தெரிவித்துக் கொள்ளுகின்ற அதே நேரத்தில் பவதாரணி திரைத்துறைக்குள் வந்த சமயம் எப்படி என்று பார்த்தீங்கன்னா, சுத்தமான தமிழ் குரல்களே கேட்காத ஒரு சூழலில் வடநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பல குரல்கள் இங்கேயே சங்கீதத்தை கொண்டு வந்து மெல்லிசையில் கலந்து இழுத்து பாடுகின்ற ஒரு மனநிலை இருந்த காலத்தில் இந்த ராசையா படத்துல மஸ்தானா மஸ்தானா என்ற பாடல் இளைஞர்களை சுண்டி இழுத்த ஒரு பாடல் என்று சொன்னால் அதற்கு மிக அல்ல. ஆனால் அதே நேரத்தில் அவர் இளையராஜாவின் மகள் என்று அறியப்பட்டாலும் கூட தன்னுடைய சுயமுயற்சியின் காரணமாக இன்னும் பல இசையமைப்பாளர்களுடைய பாடல்களில் அவர் பாடியிருந்தாலும் கூட ஒரு தேசிய விருதை பெறுகின்ற அளவிற்கு அந்த குரலினுடைய உச்சத்தை நாம் பார்த்திருக்கிறோம். அதாவது பவதாரணி என்ற குரல் என்பது நீங்க சொன்னதை போல கொஞ்சம் இசை, கொஞ்சம் மென்மை, கொஞ்சம் மயிலிறகு, கொஞ்சம் சந்தனம், கொஞ்சம் ரோஜா, எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அகிர்புகை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தமிழ் மனம் என்பதாகவே நாம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா இல்லங்களிலும் மெலிதாக பரவிய ஒரு தமிழ் இசை என்று சொன்னால் அது பவதாரணி என்பது பொருத்தமாக இருக்கும். குறிப்பாக அவர் தனது திருமணத்திற்கு பின்னால் அவ்வளவாக பணிகளை குறைத்து கொண்டதாக நான் அறியப்பெறுகிறேன். ஆனால் இந்தி துறை வரைக்கும் சென்று ரேவதியுடைய எல்லாம் இசையமைத்திருக்கின்ற பவதாரணி பாரதி படத்தில் பாடிய அந்த குயில் போல பாட்டு ஒண்ணு மயில் போல என்று வருகின்ற அந்த ஒரு பாடலில் இருக்கின்ற அந்த சந்தமும் நடையும் தகப்பனுடைய இசையோடு நடந்து செல்கின்றதை போலவே அந்த பாட்டை நம்மால் உணர முடியும். அப்படி இருந்த ஒரு பிள்ளை, இசைப்பிள்ளை, அவளுக்கு இந்த மாதிரி உடல் நலம் சரியில்லை என்பதே பல பேருக்கு தெரியாமல் இருக்கின்ற அளவிற்கு அவர் இருந்து போயிருக்கிறார். இருந்து போனது என்பது மட்டுமல்ல, புற்றுநோயினுடைய தாக்கம் இருந்து இலங்கைக்கு சென்று சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த இடத்தில் அவர் மறைந்து போனார் என்கின்ற செய்தியை நேற்று இரவு இணையத்தில் பார்த்தபோது நான் கனத்த இதயத்தோடு தான் அதை பார்க்க முடிந்தது. கண்களுக்கு உண்டான சிகிச்சையாக இருந்தாலும் கூட என்னால் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை. வெளியே வந்திருந்தாலும் கூட உடனே நான் பவதாரணியை பற்றி பேசி ஆக வேண்டும் என்ற உள்ளுணர்வின் காரணமாகவே இன்றைக்கு நான் உங்களை அழைத்தேன். இந்த நேரத்தில் இளையராஜாவோடு நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட, விமர்சனங்கள் இருந்தாலும் கூட, தனது பிள்ளையை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற, ஒற்றை மகளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோகத்தின் உச்சத்தில் வார்த்தைகள் வராமல் தனது இசையை உலகிற்கெல்லாம் மொழிபெயர்த்து கொடுத்த ஒரு மனிதனுக்கு என்னுடைய துன்பத்திற்கு, என்னுடைய ஆசைக்கு, என்னுடைய பயணத்திற்கு, என்னுடைய தூக்கத்திற்கு, என்னுடைய கனவிற்கு, என்னுடைய காதலுக்கு, என்னுடைய காமத்திற்கு, என் அழுகைக்கு, என் சோகத்திற்கு, என் ஒப்பாரியாக எல்லா இடங்களிலும் என்ற இளையராஜாவிற்கு இன்றைக்கு ஒரு ஆறுதல் இசை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட இசையை உலகத்தில் இருக்கின்ற எல்லா தமிழர்களும் அவருக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த பவதாரணி என்று சொல்லப்படுகின்ற எளிய குழந்தை மேல் வைத்திருக்கின்ற அன்பு முதற் காரணம். இரண்டாவது அவருடைய இசை. அதாவது நீங்கள் அவருடைய ஆரம்ப கட்டத்திலிருந்து வளர்ச்சியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அப்பாவோடு பயணித்த ஒரு பெண், அப்பாவோடு பயணித்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் கூட நான் சொன்னதை போல அந்த தமிழ் உச்சரிப்பில் பவதாரணி காட்டியிருக்கின்ற அந்த முனைப்பு, அதில் இருக்கின்ற சுத்தம், அந்த டிக்ஷன் என்று சொல்லப்படுகின்ற அழுத்தம் திருத்தமாக வார்த்தைகளை வெளியே இசையோடு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு லாபகம், எல்லாம் பொதிந்த ஒரு குழந்தையாக வாழ்ந்து கொண்டிருந்தவளுக்கு புற்றுநோய் இருந்திருக்கிறது என்பதே நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி. இறைவன் இளையராஜாவோடு கொஞ்சம் விளையாடி பார்க்கிறான் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. முதலில் மனைவியை இழந்தார், இப்பொழுது மகளை இழந்திருக்கிறார். கடந்த முறைதான் நாம் இன்னொரு இசை குயில் SP பாலசுப்ரமணியம் அவர்களை இழந்திருக்கிறோம், வாணி ஜெயராம் இழந்திருக்கிறோம். அந்த வரிசையில் பவதாரணியும் சென்று சேர்ந்து விட்டாரே என்ற வருத்தம் அதிகமாக இருந்தாலும் கூட தமிழ் திரை இசை உலகில் தனக்கென்று சில பாதைகளை வகுத்துக் கொண்டவர்கள் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. அதாவது இப்ப SP பாலசுப்ரமணியத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அவர் மெல்லிசையவள் காட்டியிருக்கின்ற அந்த குழைவுகள், நெளிவுகள், அந்த இடத்தில் அவரே இருப்பதை போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்துகின்ற இடத்தில் அவரோ அல்லது மலேசியா வாசுதேவனோ இருந்தாலும் கூட பவதாரணி என்கின்ற குரல் வீணையிலிருந்து
இருந்து கசிந்து வருகின்ற குரலாக, புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருக்கின்ற போது எங்கிருந்தாலும் திரும்பி பார்க்கின்ற ஒரு இசையாக, வயலின் வாசித்துக் கொண்டிருக்கின்ற போது மெல்லிய பின்னணியில் ஏதோ ஒரு இடத்தில் ஒலித்துக் கொண்டு நம்ம அறியாமல் நம் மூளையின் நரம்புகள் எல்லாம் அதிர்வுகளை உண்டாக்குகின்ற ஒரு குரலாக, எல்லா இசை கலவையும் ஒன்றாக சேர்ந்த ஒரு குரலாக இருக்கின்ற இடத்தில் நான் இந்த இடத்துல சொல்லணும், ஏற்கனவே ஒரு முறை நான் பதிவு செஞ்சிருக்கேன். உலகத்திற்கு மிகப்பெரிய இசை கொடுத்த திருவாசகத்தில் இளையராஜா அவர்களும் பவதாரணி அவர்களும் அந்த பாடிய பாடல் ஒன்றை நான் 2-3 முறை மேற்கோள் காட்டியிருக்கிறேன். திருவாசகத்தில் சிவபெருமானுக்கு தும்பியை தூது விடுகின்ற பாடல் ஒன்று இருக்கிறது. அதை தந்தையோடு சேர்ந்து ஒரு டூயட் பாணியிலே பவதாரணி பாடியிருப்பார். நிறைய பேர் கேட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இருந்திருக்காது. பூவேறு கோலனும் புரந்தரனும் பொறுப்பமைந்த நாயேறு செல்வியும் நாரணனும் நான்மறையும் மாயேறு சோதியும் என்று வருகின்ற அந்த திருவாசக பாடலை பவதாரணி உச்சரிக்க 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 என் வாழ்நாடில் அந்த ஒரு பாடலை மட்டும் நான் 1000 முறையாவது பயணங்களில் கேட்டிருப்பேன். அதனுடைய இசை கோர்வை மொத்தம் 6-7 ஸ்டான்சா என்று சொல்லப்படுகின்ற பாராக்கள் என்று சொல்வார்களே, அப்படி அந்த பல்லவிகள் வருகின்ற ஒரு இடத்தில் அந்த சிம்பனி என்கின்ற இசை கோர்வையில் சிவபெருமானுக்கு தூ செல்வதற்கு அந்த பின்னணியில் நீங்க பாத்தீங்கன்னா அந்த தும்பி பறந்து கொண்டிருக்கின்ற ஒரு எஃபெக்ட் என்று சொல்வார்கள் இல்லையா, அந்த தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். கடைசி வரைக்கும் தும்பி பறந்து கொண்டிருக்கின்ற உணர்வே இருக்கும். ஆனால் அந்த இன்டர்லூட் என்று சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இசைக்கோர்வை விளையாடிட்டு போவோம். நம்ம பல காலம் அதை தூங்க விடாது. அப்படிப்பட்ட இசைக்கோர்வை இளையராஜா கொடுக்கின்ற பொழுது அந்த பாடலுக்கு மகுடம் என்னவென்று கேட்டீங்கன்னா அது பவதாரணியுடைய குரல். தன்னுடைய அண்ணன் கார்த்திக் ராஜாவோடு, தம்பி யுவன் சங்கர் ராஜாவோடு, இன்னும் அவரது குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோரோடும் கங்கை அமரனோடு பயணித்திருக்கின்ற நமக்கு கங்கை அமரன் என்று சொன்னால் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் கூட பல சட்டாபரம் பெற்ற பாடல்களை தமிழுக்கு தந்த கங்கை அமரனுக்கு அடுத்தது தம்பி கார்த்திக் ராஜாவுக்கு அடுத்தது யுவன் சங்கர் ராஜா, எப்பொழுதும் சிகரத்தில் இருக்கின்ற இளையராஜா என்கின்ற இடத்தில் அவள் கங்கையிலிருந்து பிறந்து வந்த ஒரு பிரவாகமாக, ஒரு நதியின் ஓட்டமாக, ஒரு ஓடையின் சலசலப்பாக, எங்கோ ஒரு இடத்திலிருந்து விழுந்து கொண்டிருக்க அருவியின் நீர்வீழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு குழந்தை 47 வயதில் தனது குடும்பத்தை விட்டுவிட்டு, தனது கணவனை விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தை மறந்து போகின்ற அளவிற்கு அவர் சென்றிருக்கிறார் என்று சொன்னால் நம்மோடு இசை வெட்டி சென்றிருக்கின்ற குழந்தை. அழகி படத்தில் எடுத்துக்கோங்க, ராசையா படத்தில் எடுத்துங்க, இன்னும் பல பாடல்கள் என்னால் சொல்ல முடியும். ஆனால் அவ்வளவும் வரிசையாக நாம் சேகரித்துக் கொண்டிருந்தால் இந்த நேரம் பத்தாது. இந்த சூழலில் இளையராஜா என்கின்ற மனிதனுக்கு நாம் பண்பாட்டோடும் நாகரிகத்தோடும் அன்போடும் ஆதரவோடும் சொல்லுகின்ற வார்த்தை, நாங்கள் இருக்கிறோம் இளையராஜா, உங்கள் இசை எங்களோடு இருக்கின்ற வரையில் உங்களை எந்த துன்பம் தொட்டாலும் சரி, உங்கள் மீது இருக்கின்ற விமர்சனம் தனி, உங்கள் மீது நாங்கள் வர்க்கின்ற பார்வை தனி, ஆனால் உங்கள் இசை என்பது எங்கள் நரம்புகளின் இரத்த ஓட்டத்தில் எல்லா 360 டிகிரியிலும் கலந்து போயிருக்கின்ற அணுவின் துகளாக இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் அழுகின்ற கண்ணீர் துளிகளை துடைப்பதற்கு வருகின்ற கரங்களும் விரல்களும் தமிழ்நாடு மட்டுமல்ல உலகத்தில் பரவி இருக்கின்ற எல்லா இடங்களில் இருந்த தமிழர்களும் இன்றைக்கு அதை உணர்வார்கள். இதுதான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற ஆறுதல் செய்தியாக இருக்க முடியும். அதே நேரத்தில் அந்த பவதாரணி என்கின்ற ஒரு தமிழ் குரல் ஒரு ஆளுமையான ஒரு குரல், அழுத்தம் திருத்தமான குரல். நான் சொன்னதை போல எந்த இசைக்கருவிக்கும் சேர்ந்து போகின்ற குரல். நீங்கள் உல்லாசம் படத்தில் எடுத்தீர்கள் என்றால் அதில் ஒரு குரல், திருவாசகம் என்றால் அதில் ஒரு குரல், பாரதி என்றால் அங்கு ஒரு மழலை குரல், அழகி என்றால் அதில் ஒரு குரல், இன்னும் ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு குரலை குழைத்து கொடுத்தாலும் தமிழை சிதைக்காமல், தமிழை குலைக்காமல் அப்படியே இசையாக கொண்டு வந்து கொடுத்த புண்ணியவதி என்று சொன்னால் அது பவதாரணிக்கும் பொருந்தும். நம்மிட்டு பிள்ளையாக பார்த்து கொண்டிருந்த ஒரு பெண் நம்மோடு இல்லை என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள மனம் கணக்கிறது. தினந்தோறும் மனிதர்கள் பிறக்கிறார்கள், இறக்கிறார்கள், வாழ்வு நிரந்தரம் இல்லை என்பதை தத்துவமாக நான் பேசிக் கொண்டிருந்தாலும் கூட நம் கண் முன்னே நமது இசை மரபுகள், ஒரு இசை நம்மிடமிருந்து திருடப்படுகின்ற பொழுது நம்மிடமிருந்து இந்த இசையை இறைவன் எடுத்துக்கொண்டான் என்று சொல்லுகின்ற பொழுது நான் எப்பொழுதும் சொல்வேன், இறைவனுக்கு இன்றைக்கு இசை தேவைப்பட்டிருக்கிறது, வாசிப்பதற்கான ஆள் இல்லை என்பதற்காக ஒரு ஆள் தேவைப்பட்டிருக்கிறது. ஆகவே நமது பிள்ளை பவதாரணியை இன்றைக்கு இறைவன் அழைத்து கொண்டான். அவனுடைய சபையில் அவருக்கு தேவைப்பட்ட இசையை கொடுக்கின்ற குழந்தையாக பவதாரணி மாறி போயிருக்கிறாள் என்பதை கேட்கின்ற போது என்னால் இந்த துக்கத்தை அடக்க முடியவில்லை என்று சொல்வதை விட நாம் அவளுடைய இசையோடு தான் வாழப்போகிறோம். அந்த இசையை கேட்டுக்கொண்டேதான் இருப்போம். ஏதோ ஒரு பயணத்தில் நம்ம அறியாமல் ஒரு FM ஸ்டேஷனிலோ அல்லது தொலைக்காட்சியிலோ அந்த குரல் வருகின்ற பொழுது ஆகா பவதாரணி நம்மோடு இல்லையே என்கின்ற உணர்வு நம்மை அடிக்கும், துரத்தும். ஆனாலும் கூட நாம் படுக்க இருக்கின்ற நேரங்களில் காதுகளில் குழைத்து கொடுக்கப்படுகின்ற அந்த மெல்லிசை, மயிலிறகின் தோகையை கொண்டு நம்ம மனதை மென்மையாக வருடுகின்ற அந்த இசை நம்முடைய அணுக்களிலிருந்து எந்த காலத்திலும் யாராலும் பிரிக்க முடியாது என்பது உண்மை. பவதாரணி என்கின்ற குழந்தை நேற்று வரை உயிரோடு இருந்தாள், இன்று உடலாக இருக்கிறாள்.
ஆனால் அவள் எப்பொழுதும் நம்மோடு இசையாகவே இருப்பாள் என்பதுதான் நான் சொல்ல வந்த செய்தி. ஆகவே இந்த நேரத்தில் இசை உலகிற்கும், குறிப்பாக இளையராஜா அவர்களுக்கும், அவரது சகோதரர்களுக்கும், அந்த குடும்பத்தில் இருக்கின்ற எல்லோருக்கும், கங்கையமர் உள்பட அந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் நமது கண்ணீர் அஞ்சலிகளை செலுத்துகின்ற அதே நேரத்தில், அந்த பிள்ளை உங்களை விட்டு மறையவில்லை, எங்களை விட்டு மறையவில்லை, நம்மை விட்டு பிரிந்திருக்கிறாள். நம்மை விட்டு பிரிந்திருந்தாலும் கூட நரம்புகளோடும் அணுக்களோடும் கலந்திருக்கின்ற இசை இருக்கின்ற வரை அந்த இசை ராணி, இசை குயில், இசை குழந்தை பவதாரணி எப்பொழுதும் நம்மோடு இருப்பாள், நம்மோடே வாழ்வாள். அவளுடைய இசையை மட்டுமே நாம் நினைவில் வைத்துக் கொண்டிருப்பதே நாம் அவளுக்கு செலுத்துகின்ற அன்பின்பால் வருகின்ற அஞ்சலியாக இருக்கும். ஆகவே மீண்டும் ஒரு முறை இளையராஜா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.